நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் பூக்கடை சத்திரம் திரௌபதியம்மன் கோவிலில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் அக்னி வசந்த விழாவின் 21ஆம் நாளில் வெகு சிறப்பாக நடைபெற்ற துரியோதனன் படுகள உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் துரை வழங்க நாம் கேட்கலாம். துரை, விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். கோவில் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே பூக்கடை சத்திரம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயமானது அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த மகாபாரத சொற்பொழிவு மற்றும் இந்த அக்னி வசந்த விழாவானது நடைபெறுவதற்கும் அந்த வகையிலே இந்த ஆண்டு இந்த மகாபாரத சொற்பொழிவு மற்றும் இந்த அக்னி வசந்த விழாவானது கடந்த இந்த மாதம் 2ஆம் தேதி என்று துவங்கப்பட்ட நிலையிலே இந்த ஒவ்வொரு நாளுமே பாரத சொற்பொழிவு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இரவு இந்த கட்டை கூத்து கலைஞர்களால் இந்த கூத்து விழாவானது நடைபெறும். அந்த வகையிலே இந்த மகாபாரத முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்களுக்கு மற்றும் துரியோதன படை கூட்டத்திற்கும் இடையே இந்த போர் நிகழ்வானது குறிக்கும் வகையிலே இங்க அக்னி வசந்த விழாவினுடைய 21ஆம் நாளான இது இந்த திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் வளாகத்திலே 25 அடி நீளம், அதே போன்று 15 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட இந்த துரியோதனன் சிலை மண்சேயினால் உருவாக்கப்பட்டு அந்த கட்டை கூத்து கலைஞர்கள் துரியோதனன் பீமம் போன்று வேடமிட்டு இந்த மகாபாரத போரிலே நடைபெற்ற அந்த சண்டை காட்சிகளை தத்ரூபமாக நடித்து இந்த துரியோதன மண்சலை படுகிறதுலே அந்த துரியோதனுடைய அந்த தொடையில் அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த தொடையில் அடிக்கப்பட்டு இந்த படுகொலை நிகழ்வானது நடந்தேறியது. இந்த துரியோதனன் படுகொலை நிகழ்வினை காண்பதற்காக இந்த உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து இந்த துரியோதனனுடைய இந்த படுகொலை நிகழ்வை கண்டு ரசித்திருக்கிறார்கள். அதே போன்று இன்று இரவு இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்வான இன்று மாலை தீமிதி விழாவும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இந்த விழாவிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து தற்போது திரும்பியிருக்கார். விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.